ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்வில் சவுண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஏவி ரிசீவர் அண்ட் ப்ரீ பவர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது மரான்ஸில் NR1711 அப்படிங்கிற ஸ்லிம்லைன் சீரீஸில் உள்ள ஏவி ரிசீவர். இது வந்து லேட்டஸ்ட்டு கேப்பபிலிட்டிஸ் உள்ள ஏவி ரிசீவர். 7.2 ஏவி ரிசீவர். உங்களுக்கு 8K வீடியோ ரெசல்யூஷன், டால்பி அட்மாஸ், DTSX, HDR, உங்களுக்கு டால்பி விஷன், இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். அண்டு கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வைஃபை, யூஎஸ்பி, ப்ளூடூத் அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு யூஎஸ்பியில் வந்து ஃப்ளாக் வேவ் அந்த மாதிரி ஃபார்மேட்ஸ், லேட்டஸ்ட்டு ஃபார்மேட்ஸு, கொஞ்சம் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ எல்லாமே சப்போர்ட் பண்ணும். வாட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் பர் சேனல் வரும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36,000 வரும். உங்களுக்கு ஆக்சசரிஸ் எல்லாமே வந்துடும். ரொம்பவே மின்ட் கண்டிஷன் செட்டு. இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹர்மன் கார்டனில் AVR 355 அப்படிங்கிற மாடல். இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரிசீவர் நமக்கு. அண்டு ஹர்மன் கார்டன் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், ரொம்பவே பவர்ஃபுல் ரிசீவர். உங்களுக்கு 2 சேனலில் 70 வாட்ஸும் 7 சேனலில் 55 வாட்ஸும் வரும். இந்த 55 வாட்ஸுன்றது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கரண்ட் கேப்பபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 35 ஆம்பியர் வரைக்கும் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் இப்போ டெனான் மரன்ஸில் ஒரு 120 வாட்ஸு அந்த மாதிரி உள்ள பவருக்கு இது ஈக்குவலாகவே இருக்கும். நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி ட்ரூ ஹெச்டி, டிடிஎஸ் ஹெச்டி இது மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணும். 7.1 ஏவி ரிசீவர், 24 பிட் டேக் கொடுத்துருக்காங்க, சிரஸ் லாஜிக் டேக்கு, 3 HDMI இன்புட்டும் ஒரு HDMI அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய் வரும். கொஞ்சம் ஹெவியான மாடல் தான். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து பார்க்குறது வந்து சோனியில் ஒரு ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் அண்ட் பவர் ஆம்ப்ளிஃபையர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட்டு மாடல் சோனியில். கொஞ்சம் பழைய மாடலில் சொல்கிறேன். உங்களுக்கு இது டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணும், டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணும். இதோட ப்ரீஆம்போட டிஹெச்டி பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் பார்த்தீங்கன்னா 0.05 கொடுத்துருப்பாங்க. 24 பிட் ஹை குவாலிட்டி டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிக்கல் இன்புட், கோஆக்சல் இன்புட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அனலாகில் பார்த்தீங்கன்னா RCA இன்புட் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் லெட்ஸே ஓல்டு ஏவி ரிசீவர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்புட்டாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சிடி பிளேயர்ஸ்லாம், உங்களுக்கு ப்ளூரே பிளேயர்ஸ்லாம் டைரக்ட் அனலாக் அவுட் இருக்கும், அதெல்லாம் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து பவர் ஆம்ப் பார்த்தீங்கன்னா 5 சேனல் பவர் ஆம்ப்பு, 125 வாட்ஸ் கிடைக்கும். டிஹெச்டி பார்த்தீங்கன்னா 0.013 கொடுத்துருப்பாங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி பவர் ஆம்ப்பு ஹை குவாலிட்டி பவர் ஆம்ப் சொல்கிறேன். இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி பவர் ஆம்பை வந்து நீங்கள் எடுக்க முடியாது. இதில் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சேனலாக யூஸ் பண்ணிக்கலாம், 3 சேனலாக யூஸ் பண்ணிக்கலாம், 4 சேனல். இதுக்கு ஸ்விட்ச் இருக்குது ஃப்ரண்ட்டில். நாபு திருவி நீங்கள் சேனல் செலக்ட் பண்ணிக்கலாம். லெட்ஸே நீங்கள் 2 சேனல் தான் கனெக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு 3 சேனலாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே போத் ப்ரீ ப்ராசஸர் அண்ட் பவர் ஆம்ப் ரெண்டுமே மேட் இன் ஜப்பான் வரும். குவாலிட்டி வைஸ் ரொம்ப டியூரபிளாக இருக்கும். அண்டு இதோட பவர் வந்து அதான் சொல்கிறேன், புஷ்புல் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது எப்படின்னா 4 டிரான்சிஸ்டர் கொடுத்துருப்பாங்க ஒரு சேனலுக்கு சொல்கிறேன். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ட்ரைவ் பண்ணும், அதிக ஹீட் ஆகாது. அப்போ உள்ள டெக்னாலஜியில் வந்து ஹை அண்ட் யூனிட். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் 67,000 ரூபாய் வரும். அடுத்து பார்க்குற யூனிட் வந்து மரான்ஸில் AV 8003. இது AV ப்ரீ ஆம்ப்ளிஃபையர். அப்போது உள்ள யூனிட் வந்து THX சர்டிஃபைடு யூனிட் இது. அதுக்கப்புறம் வந்து THXயில் ப்ராசஸரோ ஏவி ரிசீவரோ மரான்ஸில் போடுறதில்ல. பட் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். டால்பி ட்ரூ ஹெச்டி சப்போர்ட் பண்ணும், டிடிஎஸ் ஹெச்டி சப்போர்ட் பண்ணும்,
டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் ப்ரோ லாஜிக் இந்த மாதிரி உங்களுக்கு கன்வர்ஷன்லாம் கிடைக்கும். இதில் 24 பிட் DAC யூஸ் பண்ணியிருக்காங்க. டொராய்டல் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மரான்ஸில் இந்த 8000 சீரீஸில் மட்டும் டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிஜிட்டல் இன்புட் 3 கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் கோஆக்சலும் உங்களுக்கு 3 இன்புட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் அனலாக் இன்புட்டும் கொடுத்துருக்காங்க. 7.1 நீங்கள் சேம் லைக் அந்த ப்ராசஸரில் உள்ள மாதிரியே நீங்கள் 7.1 வரைக்கும் RC இன்புட் கொடுக்கலாம். ஈத்தர்நெட் கனெக்டிவிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா. ஸோ இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் 28,000 வரும். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு அப்டேட் தேவைன்னா என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹேவ் அ குட் டே.